ஹலோ, வணக்கம் வர்த்தக உலகம். ஹலோ ஹலோ சார், அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சொல்லுங்க சார், சந்தைப்படுத்துதல் குறித்து. சந்தைப்படுத்துதல் இப்போ வந்து இந்த முயற்சிகள் எடுக்கும்போது அந்த பொருளை வந்து அதோட பொருளோட பாதுகாப்பு முக்கியம். ரெண்டாவது அந்த பொருளுடைய அதை ப்ராப்பராக அதை வந்து கொண்டு யாருக்கு சேர்க்கணுன்றது ரெண்டாவதுங்க. இப்போ இது வந்து ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். இப்போ ரீட்டைல் இப்போ இந்த ஒரு டெலிவிஷன் எடுத்துக்கோங்களேன், தொலைக்காட்சி எடுத்துக்கோங்க. தொலைக்காட்சி வந்து இந்த தீபாவளிக்கு வந்து எல்லாரும் போனாங்க கடைக்கு, ஒரு தொலைக்காட்சி பொட்டியை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் வாங்குற பையருக்கு வந்து நேராக போகிறாரு, எது நல்ல தொலைக்காட்சின்னு பார்க்குறாரு, அதுக்கு உண்டான பணத்தை வந்து அவர் தவணை முறையிலையோ அல்லது ஒரே பேமெண்ட்லையோ கொடுத்துட்றாரு, அவருக்கு வீட்டுக்கு வந்தது. இதுதான் அவருக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சி உற்பத்தியாகும் இடம் இந்தியாவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், இல்லை தாய்வானில் இருக்கலாம், இல்லை சைனாவில் இருக்கலாம். ஏதோ ஒரு உலகத்தில் ஒரு மூலையில் அதை தயாரிக்கப்படுகிறது. அதற்கு வேண்டிய பொருட்கள் பல நாடுகளிலிருந்து அங்கு வந்து சேருகிறது. இப்படி வர்ற பொருள்களை அவர்கள் அசம்பிள் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த தொலைக்காட்சி பொட்டி தயாரிக்கும் நிறுவனத்திலிருந்து அந்த கப்பல் நீர்வழி போக்குவரத்துனா அந்த போர்ட்டுக்கு வரைக்கும் அது கொண்டு வரணும். அது ஒரு லாரியா இருக்கலாம். அப்புறம் கப்பல் எடுத்து வருது. எடுத்து ஒரு நாட்டுக்கு வந்ததும் அந்த நாட்டு சுங்க இலாக்கா இருக்கு, அவங்க வந்து இது வந்து பேண்டு குட்ஸா, இந்த குட்ஸ் வந்து எவ்வளவு இம்போர்ட் பண்ணலாம், இதுக்கு என்ன டியூட்டி என்பதை நிர்ணயிக்கிறார்கள். அதை நிர்ணயித்த பின் அவர்கள் அதற்குண்டான அந்த டியூட்டியை கட்டினதும் அங்கேருந்து ரிலீஸ் ஆகுது. அப்புறம் அது ஒரு வேர்ஹவுஸுக்கு போகுது. இந்த வேர்ஹவுஸில் போய் ஸ்டோர் பண்ணதும் ஆயிரக்கணக்கான ரீட்டைல் அவுட்லெட்ல இந்த கஸ்டமர் போய் கேட்கிறார். இவர் கேட்ட மாடல் அந்த கடைக்கு போய் அது பின்னர் இவர் வீட்டுக்கு போய் கனெக்ட் ஆகிற வரைக்கும் இந்த என்டையர் சப்ளை செயின் இஸ் தி டாபிக் இன் கொஸ்டின். இதுல எப்படி வரணும்? இதுல மறுபடியும் இணையலாம். ஹலோ, வணக்கம் வர்த்தக உலகம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் சதீஷ்குமார். எங்கிருந்து பேசுறீங்க சதீஷ்? நான் குரோம்பேட்லேருந்து பேசுறேன் சதீஷ். சார், ஆக்சுவலா நான் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட 12 வருஷமா இருக்கேன். சரிங்க. நான் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயினுக்கு மாறணும் வித் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன பண்ணணும் சார்? வெரி குட் क्वेश्चन. மிஸ்டர் சதீஷ்குமார், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிப்ளமா சார். வெரி குட். டிப்ளமானா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், அந்த மாதிரி மெக்கானிக்கல், டிஎம்இ சார். ஓகே, வெரி குட்ங்க. சி, ஒரு என்ஜினியர் வித் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா யூ ஆர் த மோஸ்ட் ஃபிட்டிங் பர்சன் ஃபார் லாஜிஸ்டிக்ஸுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 12 வருஷமா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருந்திருக்கீங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல நீங்க இருக்கும்போது கணினி யூஸ் பண்ணிருக்கீங்களா? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், இட்ஸ் பேஸ்ட் ஒன்லி ஆன் பார்சல் சர்வீஸ் செக்மெண்ட்ல தான் இருந்திருக்கேன் நான். ஓகே, நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் இந்த கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரால ஒரு கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை கத்துக்கிறதுல ஒரு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஆல்ரெடி டச்ல தான் இருக்கேன் கம்ப்யூட்டர். வெரி குட், வெரி குட். அதை கத்துக்கிட்டு இந்த ப்ரொக்யூர்மெண்ட்னா என்ன, ஒரு லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து ஸ்டோரேஜ் என்ன, அதாவது ஒரு வேர் ஹவுசிங்னா என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருந்திருக்கீங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஆப்டிமைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு பொருளை வந்து எவ்வளவு எளிதா ஒரு இடத்துல சேர்க்க முடியும், அதை எந்த முறையில கொண்டு சேர்க்க முடியும், அதை வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு போகலாமா, ரயில் டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு போகலாமா, இல்ல கப்பல்ல கொண்டு போகலாமா, விமானத்துல கொண்டு போகலாமா, இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்டை நம்ம யூஸ் பண்ணலாம், இதை பத்தி ஒரு தெளிவான ஒரு இதுக்கெல்லாம் வந்து லாஜிஸ்டிக்ஸ் டிப்ளமா இருக்குங்க. டிப்ளமா இன் லாஜிஸ்டிக்ஸ்னு இப்போ ஆஃபர் பண்றாங்க. நீங்க இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா பலவேறு நிறுவனங்கள் இந்த மாதிரி இதை ஆஃபர் பண்றாங்க. இதை தெரிஞ்சு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நன்றி சார். நீங்கள் இதுக்கு முன்னால் இப்போ இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த தொலைக்காட்சி பெட்டி அவருடைய வீட்டுக்கு போகிறது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க. இதனுடைய இந்த லாஜிஸ்டிக் இந்த துறையினுடைய அதனுடைய விளக்கத்தை நீங்கள் சொன்னீங்க. அதனுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும் பொழுது 2 விஷயங்களை மக்கள் கருத்தில் கொள்வார்கள். முதல்ல, எந்த ஒரு துறையிலும் சமீபத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புன்னு ஒன்று இருக்கு, அந்த துறையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அதை பொறுத்து நம்ம அந்த துறையில் கால் வைக்கலாமாங்கிற எண்ணம் மேலோங்கும். ஸோ இந்த அவருடைய கேள்விகளுக்கு முன்னாலே அதனுடைய வளர்ச்சியை பற்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த துறையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? வளர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து 12வது இடத்துல இருக்கும். நம்ம ஜிடிபி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், பொருளாதார முன்னேற்றம், ஆமாம், 12வது நிலையில் இருக்கோங்க.
ஆக இந்தியா ஒரு வளரும் நாடு, வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு. நம்ம வளர்ச்சி வந்து அபரிதமான வளர்ச்சி இப்போ நமக்கு இருக்கு. இந்த வளர்ச்சி வந்து பொருள் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனும் நம்ம லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து 10 டபுள் டிஜிட் போயிட்டோம் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ இந்த அபரிதமான வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் லாஜிஸ்டிக்ஸ் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் வர முடியாது. ரெண்டாவது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோடு செக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிட்ட இருக்க சாலை வசதிகள் வந்து இந்தியா வந்து 2வது நிலையில் இருக்குது உலகத்தில். நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட 33 லட்சம் கிலோமீட்டர் சாலை வசதிகள் இருக்கு. அதுக்கு பிறகு ரயில் போக்குவரத்துன்னு எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 65,000 கிலோமீட்டர் ரயில் வசதி இருக்கு, கண்டெய்னர் போக்குவரத்து இதுக்கெல்லாம் இருக்கு. அதுக்கு பிறகு கப்பல், அது வந்து நம்ம 5வது இடத்துல இருக்கோம், உலகத்தில் 5வது இடத்துல இருக்கோம். அடுத்து கப்பல் போக்குவரத்துன்னு எடுத்தீங்கன்னா 14,600 கிலோமீட்டர் நமக்கு கப்பல் போக்குவரத்து உள்நாட்டிலே இருக்கு. உள்நாட்டிலையும் சீலையும் நம்ம பண்றோம். அந்த கப்பல் போக்குவரத்துல நம்ம 10வது நிலையில இருக்கோம். ஸோ எல்லாத்துலேயுமே டாப்ல இருக்கு இந்தியா. அதாவது ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ரெவல்யூஷனும் வந்தது, ஆட்டோமொபைல் ரெவல்யூஷன் வந்தது. அப்போ இந்தியா எங்க யாருக்குமே தெரியாது. ஒரு ரெவல்யூஷன்லேயும் இந்தியா வந்து யாருமே ஐடென்டிஃபை பண்ணலை எக்ஸப்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெவல்யூஷன். இந்த ஐடி ரெவல்யூஷன் வந்ததும் இந்தியா வந்து உலகமே பார்த்தது. இன்னைக்கு வந்து நீங்கள் எந்த உலக நிறுவனத்தை எடுத்தாலும் இந்தியர்கள் இல்லாமல் அந்த நிறுவனத்தை நடத்த முடியாது. பில்கேட்ஸே சொன்னார், இப்போ இந்தியர்களுக்கு விசா கொடுக்கலன்னா எனக்கு வந்து நான் அந்த கம்பெனியை நான் ரீலோகேட் பண்ணிடுவேன்ட்டார், அமெரிக்காலேருந்து நான் ரீலோகேட் பண்ணிடுவேன்ட்டார். அந்த அளவுக்கு இந்தியர்களுடைய தேவை உலகத்துக்கு இருக்கு. ஸோ தொடர்ந்து முன்னாள் தொலைபேசி அழைப்பு மறுபடியும். ஹலோ ஹலோ, வணக்கம் வர்த்தக உலகம். வணக்கம் சார். நான் மோகன் பேசுறேன் சார், சென்னையில இருந்து. சொல்லுங்க மோகன். சார், நம்ம கண்ட்ரிக்கும் அதர் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் 3PL 4PL லாஜிஸ்டிக்ஸ் பத்தி சார் சொல்லிட்டு இருந்தாரு. இது எப்படி சார் டிஃபர் ஆகுது? நம்ம இன்னும் எப்படி அட்வான்ஸ்டா போகணும் அவங்க டெக்னாலஜி? இது வந்து இப்போ நீங்க பிளாங்க் கார்டுன்னு ஒரு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் இருக்காரு, அவர் சொன்னாரு இந்தியா கிவ்ஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு அமெரிக்கா பட் வித் ஆப்ரேஷனல் டிஃபிகல்ட்டின்னு சொல்லிட்டாரு. வித் ஆப்ரேஷனல் டிஃபிகல்ட்டி ஏன் சொல்றாருன்னா, நம்ம நாட்டில் வந்து நிறைய உற்பத்தி பெருகிட்டு இருக்கு, ஆனால் ஆப்ரேஷன் அதை கொண்டு போய் சேர்க்கிற அந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 16% ஜிடிபி வி ஆர் ஸ்பெண்டிங் ஆன் லாஜிஸ்டிக்ஸ். அமெரிக்காவில் 9% தான் செலவு பண்ணுறோம். ஆனால் அவன் 9% அமெரிக்காவில் செலவு பண்ணுறதுல அவங்க 95% எஃபெக்டிவாக இருக்காங்க. நம்ம 16% செலவு பண்ணி நம்ம 7, 6, 3 அந்த மாதிரி இருக்கோம். இயர் ஆன் இயர் அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய எஃபிஷியன்சி இன் லாஜிஸ்டிக்ஸ் இஸ் வெரி புவர். இப்படி இருக்கும்போது நம்மளுடைய லாஜிஸ்டிக்ல இந்த பிரச்சனைகள் குறித்து நம்ம தொடர்றதுக்கு முன்னால ஒரு விளம்பர இடைவேளை மீண்டும் இணையலாம் சார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வர்த்தக உலகம் தொடரும்.